நேர்மை நேர்மை என்று இவரை ஏன் அடையாளப்படுத்துகிறார்கள்? எப்படி நேர்மைன்னு எப்படி சொல்றீங்க நீங்க? என்னங்க சும்மா எல்லாரும் தான் சொல்றாங்க நேர்மை நேர்மை, கரைபடியாத கைன்னு. நான் சிம்பிளா ஒண்ணு சொல்றேன். Honesty is a luxury most can't afford. நான் வியாபாரத்தை கையில் எடுத்த பொழுது இனி சரியாக வரி கட்ட வேண்டும் என்று நான் முடிவெடுத்தேன். நான் வரி கட்டாமல் இருந்ததில்லை. ஜீரோ டாக்ஸ் அரியர். திமிரெல்லாம் சொன்னேனே, இதெல்லாம் தான் திமிர். வேற ஒண்ணு பெருசா நினைச்சிடாதீங்க. நான் கலைஞன் என்ற திமிர் எனக்கு கிடையாது. நேர்மையானவன் என்பதில் திமிர் இருக்கிறது எனக்கு. ஏங்க இப்படிலாம் பேசாதீங்க. அங்கிருந்து மேலிடத்துல இருந்து ஐடி ரைடு விட்டுருவாங்க, வருமான வரி ரைடு விட்டு பாரு. என் படலையில கை வச்சிருவாங்களோ பயம், எங்க எங்க கணக்கு வரியை பார்த்து இதை பிடிச்சிருவாங்களோங்கிற பயம் எல்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு. என்னை கேள்வி கேட்கிறார்கள், என்னுடைய நேர்மையை கேள்வி கேட்கிறார்கள். அந்த கோபத்தில் தான் நான் இங்க பேசுறேன். ஏன்னா நான் ரொம்ப ரத்த காயம்பட்டுத்தான் இந்த நேர்மை பழகி இருக்கிறேன். இதனை சந்தேகிக்கும் பொழுது தாயை பழி சொன்னது போன்ற ஒரு கோபம் எனக்கு வருகிறது. என்னங்க இப்படி ஏமாளியா இருக்காங்க? அவன் பெரிய பெரிய சொத்துக்களை வாங்கி குமிச்சுக்கிட்டு இருக்கான். நீங்க வரி கட்டுறேன்னு எல்லாத்தையும் போய் அங்க வச்சுப்பீங்களே, கடைசியில சொத்துக்கு என்ன பண்ண போறீங்கன்னாங்க. சாகும் போது இந்த சொத்து கூட வராதுங்க. நீ சொத்து சேர்க்காம இப்படி இருந்தேன்னா என்ன நல்லவன்கிற பேர் வரும். அது எவ்வளவு பெரிய சொத்து. அந்த சொத்தை அவங்க கவனிக்கவே இல்லை. நான் முதலில் கவனித்தது அந்த சொத்தை தான். நான் ஒழுங்கா இருக்கேன், என் மேல கேஸ் கிடையாது. நான் நேர்மை, நான் எதுக்கும் உடந்து கிடையாது. என் வாழ்க்கை நேர்மையானது. நான் பேசுறேன். அந்த கமலஹாசன் சொல்லுங்க, ஒரு அரசியல்வாதி இப்ப இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் செஞ்சிட முடியாத என்ன விஷயத்தை நீங்க செஞ்சிருவீங்கன்னு கேக்குறேன். நேர்மை மார்பட்டி சொல்வேன். என ஆட்சியை பிடிக்காமல் மாற்றங்கள் கொண்டு வர முடியாது. நேர்மையாக ஆட்சி நடத்தாமல் மாற்றங்கள் நிகழாது.